ஹர ஹர மகாதேவ். சிவபெருமானை நேசிக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் சிவனை கும்பிட ஆரம்பித்த பிறகுதான் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிறது? முன்பு அமைதியாக இருந்த வாழ்க்கை திடீரென்று சோதனைகளால் நிரம்பியதாக தோன்றும். வீட்டில் பிரச்சனை, பணத்தில் பிரச்சனை, மனதில் அமைதி இல்லாமல் போகும். அப்போது சிலர் நினைப்பார்கள், நான் இறைவனை நம்ப ஆரம்பித்ததால் தானா இப்படி நடக்கிறது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சிவன் யாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தை அனுப்பி மகிழ்பவர் அல்ல. அவர் நம்மை உடைக்க வரவில்லை, உயர்த்த வருகிறார். ஒரு ஆசிரியர் நல்ல மாணவனுக்குத்தான் அதிகமான பயிற்சி கொடுப்பார். ஏனெனில் அவன் உயர வேண்டும் என்று நினைப்பார். அதேபோல் வாழ்க்கையில் சிலருக்கு வரும் சோதனைகள் அவர்கள் இன்னும் வலிமையானவர்களாக மாறுவதற்கான பயிற்சி. நாம் வாழ்க்கையில் பல விஷயங்களை பிடித்துக் கொண்டிருப்போம். சில உறவுகள், சில ஆசைகள், சில பழக்கங்கள், அவை நமக்கு நல்லதா கெட்டதா என்று நமக்கே தெரியாது. ஆனால் சிவனுக்கு தெரியும். அதனால் சில நேரங்களில் நம் வாழ்க்கையிலே சில விஷயங்களை அவர் விளக்க ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் அது நமக்கு வலியாக இருக்கும். ஆனால் பின்னால் பார்க்கும்போதுதான் புரியும், இது நடந்தது நல்லதற்காகத்தான் என்று. ஒரு குழந்தை நெருப்பை பிடிக்க முயன்றால் அம்மா உடனே அதன் கையை இழுத்து விடுவாள். குழந்தை அழும். அதற்கு அம்மா கெட்டவளா? இல்லை, அவள் காப்பாற்றினாள். அதே மாதிரிதான் சிவனின் அருளும். சில நேரங்களில் நாம் கேட்பது கிடைக்காமல் போகும், நாம் நினைத்தது நடக்காமல் போகும். அப்போது மனசு உடைந்து போகும். ஆனால் சிவன் இல்லை என்று சொல்வதற்கு பின்னால் கூட ஒரு காரணம் இருக்கும். ஏனெனில் நாம் பார்க்கிறோம் இன்றைய நாளை மட்டும். ஆனால் சிவன் பார்க்கிறார் முழு வாழ்க்கையையும். பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். கஷ்டம் வந்தவுடனே இறைவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறார்கள். இல்லை, சோதனை வந்தது என்றால் அவர் உங்களை விட்டுவிட்டார் என்பதல்ல, அவர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். தங்கம் நெருப்பில் போகாமல் சுத்தமாகாது, வைரம் அழுத்தமில்லாமல் உருவாகாது. அதேபோல் மனித மனமும் சோதனைகள் இல்லாமல் வலிமையடையாது. இன்று நீங்கள் அழுகிற கண்ணீர் நாளை உங்களுடைய பெரிய பலமாக மாறலாம். இன்று நீங்கள் சந்திக்கும் வலி நாளை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அனுபவமாக மாறலாம். அதனால் கஷ்டம் வந்தால் சிவனை விட்டு விலகாதீர்கள். அந்த நேரத்தில்தான் அவரை இன்னும் அதிகமாக நினைக்க வேண்டும். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஓம் நம சிவாய என்று சொல்லி பாருங்கள். முதலில் பிரச்சனை மாறாமல் இருக்கலாம். ஆனால் மனம் மெதுவாக அமைதியாகும், பயம் குறையும், உள்ளுக்குள் ஒரு தைரியம் பிறக்கும். அதுதான் சிவனின் அருள். சிவன் எல்லா பிரச்சனையையும் ஒரே நாளில் அகற்ற வேண்டியதில்லை. சில நேரங்களில் அவர் நமக்கு பிரச்சனையை சமாளிக்கும் சக்தியை தருகிறார். விழுந்தாலும் மீண்டும் எழும் மனதை தருகிறார். வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, சோதனை என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய மாற்றத்தின் ஆரம்பம். இன்று நீங்கள் இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு இரவிற்கு பிறகும் விடியல் வரும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வரும். ஆகையால் மனம் உடையாதீர்கள். சிவனை நம்புங்கள், காலத்தை நம்புங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீர்கள், அந்த கஷ்டங்கள் இல்லை என்றால் நான் இன்று இந்த அளவுக்கு வலிமையானவன் ஆக முடியாது என்று. ஏனெனில் சிவன் தரும் சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உயர்த்தத்தான். ஓம் நம சிவாய.